வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அடுப்படையில பாசஞ்சு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடலாம். 1 லிட்டர் பால், தண்ணி ஊத்தாத பால், 5 முந்திரி கிரஷ் பண்ணி வச்சிருக்கோம். பாதாம் ஊற வச்சு 5 சீவி வச்சிருக்கேன். ஒரு பிஞ்சு குங்குமப்பூவு, 3/4 கப்பு சீனி, 2 ஏலக்காய் சீனி போட்டு கொஞ்சமா அடிச்சு வச்சிருக்கேன். வாங்க வீடியோ. இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்குவோம். 1 லிட்டர் பாலையும் ஊற்றிடலாம். நல்லா கொதி வரலாம். கிரீம் பால் 1 லிட்டர் கிரீம் பால் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் 6 லிட்டர் ஆகணும். ஏட வர்றத ஒதுக்கி விட்டுருங்க. அப்பதான் திக்கா இருக்கும் பால். மலாய்னா வேற ஒண்ணும் இல்ல, திக்கா இருக்கிறது தான். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஏடெல்லாம் வரும்போது விட்டீங்கன்னா நல்லா சுண்ட காய்ச்சிற அளவுக்கு எடுத்து விட்டீங்கன்னா ஏடா வரும். நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு லிட்டர் 6 லிட்டர் ஆகணும். சைட்ல எடுத்து விடுங்க. இதுக்கு கிரீம் பால் தான் நல்லா இருக்கும். நல்லா திக்கா ஆகணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்படி கொதி வந்துகிட்டு இருக்கும் போது இப்படி ஆடையை எடுத்து நல்லா ஓரமா விடுங்க. அப்பதான் ஆடை படிக்கல. இதுக்கு ஆடை படிச்சதான் நல்லா இருக்கும். இப்ப ஏடு நல்லா வந்துட்டு இருக்கு. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது நல்லா ஏட வரணும். ஏட வந்தாலும் ஒதுக்கி விட்டீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்ல விதமா அந்த இதுக்கு தேவையான ஏடெல்லாம் கிடைச்சிருக்காங்க. இப்ப 1 லிட்டர் 6 லிட்டர் ஆயிடுச்சு. இப்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து முந்திரியை ஆட் பண்ணிடுவோம். இப்போ பாதாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ கரைச்சி வச்சு குங்குமப்பூவும் நல்லா ஏடு வந்துருச்சு. அதையும் சேர்த்துடலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டேன். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த கையோட ஏலக்காய் பவுடர் தூவி இறக்கிறோம். ஏலக்காய் பொடியை தூவிட்டு இறக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாசந்தி ரெடி. பாசந்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.